இந்த அம்மாவோட பேச்சை கேட்டு பாருங்களேன். இந்த பேச்சை கேட்டாலே தெரியுது நாட்டு மக்கள் எவ்வளோ மாறியிருக்காங்கன்னு. திமுக தலை குத்தி நின்னாலும் முடியாதுடா. நியாயம்னா நியாயமாக பேசணும். சரி, அங்கே போய் அவர் இடம் கேட்டிருக்காருல, இடம் விஸ்தானமாக கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்? சரி, ஓட்டு கேட்க போகிறான், அவன் செவிக்கானே செவிக்கலையே, மக்களையா ரைட் ஆஃப் பண்ணி சாவடிக்கணும். எனக்கு அதுதான் முதல்ல தேவை. என்னத்துக்கு சாவடிக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நல்லதுதான் பண்ணணும். ஒரு ஆட்சியை மாற்றணும்னா மக்களால் தான் மாற்ற முடியும். மோசம் போயிட்டோம். பஸ் விட்டார யாராச்சும் லேடிஸுக்காக வாழுதம்னு சொல்றாருல. இந்த பஸ் கண்ட்ரைட்டர் டிரைவர் இந்த லேடிஸுகளை மதிக்காங்களா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த முதலமைச்சர் சார் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தி அப்படின்னு எம்எல்ஏ அம்மாரை கேட்கலாம்னு தான் நீயே வந்துட்ட. தெரியல, அதெல்லாம் சரியான வழியில் அந்த இவருக்கு வந்துச்சு கூட்டம். அந்த ரெண்டாவது ஆளை அடிச்சது விசைத்தான் அடிச்சிருக்கு. என்ன பிடிச்ச அவ்வளோ கோடி பேர் இருக்காண்டா வெளியில. அதான் அமுக்கணும்னு மக்கள் செவிச்சு வரணும்னு நினைக்காங்க. எதிர்கட்சிக்காரன் அமுக்கணும்னு அமுக்குதான். இதுதான் உத்தேசம். நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் சார், என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான்.